சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பானை உடைக்கும் போட்டி ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே ப்ரொமோவிலேயே பார்த்துருந்தோம். அந்த பானையை உடைச்சது வந்து நம்ம முத்து தான். ஸோ இப்போ ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு போய் பானையை உடைக்க பார்க்குறாங்க. ஆனால் யாராலையும் முடியல. நம்ம மீனை வேறையா மனோஜோட மண்டையை பிளந்துடுறாங்க. பானையை உடைக்க சொன்னால் அதே இடத்துல இருந்துக்கிட்டு திரும்பி ஓவராக பேசிக்கிட்டு இருந்தால் மனோஜ் மண்டையிலே ஒன்று போட்டுடுறாங்க. இதை பார்க்குற நம்ம முத்து, என்ன மீனா ஒரே அடியோடு விட்டுட்டா, இன்னும் 2 அடி சேர்த்து போட்டிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக நம்ம முத்து தான் கரெக்டாக பானையை உடைச்சிட்றாரு. ஸோ இந்த ஒரு போட்டி தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டி வைக்கிறாங்க, டயர் வண்டி ஓட்டுற வண்டி. ஸோ நம்ம சின்ன பிள்ளையிலலாம் ஓட்டியிருப்போம். டயர் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா குச்சால தட்டி தட்டி அப்படியே ஓட்டிக்கிட்டே ஓடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு போட்டியாக வைக்கிறாங்க. இந்த போட்டியிலையும் வந்து நம்ம முத்து தாங்க ஜெயிக்கிறாரு. ஸோ இப்போ ஆண்கள் எல்லாமே விஜயா அணி, பெண்கள் எல்லாமே நம்ம அண்ணாமலை அணி இல்லையா? இப்போ 2 போட்டியிலையுமே வந்து விஜயா அணி தான் வெற்றி பெற்றது. ஸோ விஜயா தான் ஜெயித்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ரொம்பவுமே ஃபன்னாக இந்த போட்டி போணுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். யாருமே முத்துவும் மீனாவும் ஜெயிக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கள்ல, இப்போ பாருங்கள் முத்து தான் வந்து எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டு உக்காந்துக்கிட்டு, எனக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, நாங்கள் பார்லர் திறக்கணும், நான் டப்பிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ட்ரூ ஆர் டயர் கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.